சாம்சங்லேருந்து லான்ச் ஆயிருக்க ஒரு சீப்பான மொபைலை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடவா போகிறீங்க? இதனோட விலை 1,65,000. இதை நம்மளால் ரிவ்யூ மட்டும் தான் பண்ண முடியும், அன்பாக்சிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஹைலைட்ஸை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் நிறுவனம் புரட்சி உண்டு பண்ணுற ஃபோனான சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டை பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதனுடைய விலை 1,65,000 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த விலை எந்த அளவுக்கு மாறுபடுன்றது நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே 7.3 இன்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனை அன்ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே 7.3 இன்ச், அதாவது ஒரு மினி டேப்லெட் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ இதோட டிஸ்பிளே சைஸ் 4.6 இன்ச்சாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் சிங்கிள் ஹேண்டடாகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வெயிட் 263 கிராம். இதனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1536 x 2152 பிக்சல்ஸ், 16:10 ரேஷியோ ப்ளஸ் 720 x 1680 பிக்சல்ஸ்லையும் வருது. இதில் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மேலும் இதனுடைய டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டைனமிக் AMOLED நீங்கள் ஃபோனை அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு லார்ஜ் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, நல்லா கலர்ஸ் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனுடைய சிப்செட் பார்த்தீங்கன்னா இதில் Qualcomm Snapdragon 855 கொடுத்துருக்காங்க. இதில் octa-core ப்ராசஸர்லாம் வருது. மேலும் இதோட GPU பார்த்தீங்கன்னா Adreno 640 கொடுத்ததுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே சிறந்த ஃபோனுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் 512GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது நான் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ், அதாவது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மட்டும்தான், டெடிகேட்டட் ஸ்லிம் ஸ்லாட் கிடையாது. மேலும் இதனுடைய ரேம் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 4 ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஸ்க்ரீன் இல்லாமல் இதில் 4 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பிரைமரி கேமராவாக ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் f1.5 அப்பச்சரும் f2.4 அப்பச்சரும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 12 மெகாபிக்சல் f2.4 அப்பச்சரும் ப்ளஸ் 16 மெகாபிக்சல் ப்ளஸ் f2.2 அப்பச்சரும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 40 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமராவாக. இதோடைய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 10 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சரும் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் f1.9 டியூவல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது டியூவல் செல்ஃபி கேமராவில் 10 மெகாபிக்சல் f2.2 கவர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேமராவில் நீங்கள் 4K வீடியோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் HDR மோட், பேனோரமிக் மோட், EIS மோடும் இருக்குது. 1,65,000 கொடுத்து வாங்கும்போது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும். இந்த ஃபோனுடைய பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் இதில் நான் ரிமூவபிள் லியான் 4380 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் இது 15 வாட்ஸ் குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான எல்லா விதமான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0ல் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் சிங்கிள் சிம் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் ஸ்பேஸ் சில்வர், காஸ்மோஸ் பிளாக், மார்டின் கிரீன், ஆஸ்ட்ரோ ப்ளூ என்ற கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாகவும் இருக்குது. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு காம்படிஷன் ஃபோன் நேம் பார்த்தீங்கன்னா Huawei Mate 30RS மட்டும்தான். சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 1,65,000 கொடுத்து ஒரு ஃபோல்டிங் ஆப்ஷனுக்காக ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு பதிலாக 4 மிட்ரேஞ்ச் ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நம்ம வியூவர்ஸ் யாராச்சும் இந்த ஃபோனை வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் கண்டினியூஸாக நான் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.